ஹாய், நான் உமா. இன்னைக்கு இனிப்பு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன். நான் இதில் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குங்க. இது கடையில் வாங்கினது அரிசி மாவு தான். அப்புறம் உளுந்து 1/3 கப்பு. இது லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டேங்க. சர்க்கரை 1/2 கப் எடுத்துருக்குறேங்க. இது தேங்காய் பால். இது ஒரு 4 டீஸ்பூன் கோகனட் பவுட்ரு நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேங்க. நீங்கள் டைரெக்டாக கோகனட் மில்க் எடுக்கிறதா இருந்தால் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி அதுலேருந்து பால் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பொரிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் உப்பு தேவைப்படுது. பட்டர் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சூடாக ஊற்றிடலாம். கொஞ்சம் கிறிஸ்பாக வரும் அதுக்காக. இப்போ நான் பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் அரிசியும் உளுந்தும் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மேலே போட்டுட்டேன். இதில் இந்த பொடிச்ச சர்க்கரை போட்டுடலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுடலாம், ஜாஸ்தி வேண்டாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போடுறேங்க. எள்ளு சொல்ல மறந்துட்டேன். இதில் சூடாகவே நல்லா சூடு பண்ணிட்டு இந்த வெண்ணெயை அது இதுக்குள்ளே போட்டுடலாம். சூடாக இருக்குங்க. மெல்ட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூனு. நெய் இருந்தால் நெய் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சிடலாங்க. சூடாக இருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த வெண்ணெய் பரவட்டும். இதில் இப்போ தேங்காய் பால் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிடலாங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். அந்த பால் பத்தலைன்னா எனக்கு இது பத்தாது. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேங்க. நிறைய தேங்காய் பால் போட்டால் ஒரு மாதிரி திகட்டும். அதனால் நான் அளவாக போட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேங்க.
சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் கிறிஸ்பாக தான் வருங்க முறுக்கு. மிதமான தீயில வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. பெசே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். ஏன்னா சர்க்கரை இருக்கிறதுனால பார்த்து தண்ணி ஊற்றினா போதும். எனக்கு இது போதுங்க, தண்ணி கரெக்டாக அளவு தான். பாருங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டோவாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிக்கலாம். எண்ணெய் காய வச்சிருவேங்க நான். இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு. போதும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சுங்க. மீடியமில் வச்சுக்கலாம் தீயை. நான் வந்து முறுக்கு அதோட அச்சு தான் போட்டிருக்கேங்க. புளிஞ்சிடலாம். இது எடுக்கும்போது கொஞ்சம் கிறிஸ்ப் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே வச்சா அவ்வளோ கிறிஸ்பாக இருக்குங்க. கொஞ்சம் ஆறுனதுமே ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அது வந்து இந்த சர்க்கரை போட்டதுனால எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் நான் காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு பக்கம் செவந்துச்சுங்க, திருப்பி போட்டுடலாம். செவந்ததையும் எடுத்துடலாங்க நம்ம. இந்த இதில் பார்த்தா கிறிஸ்ப் இல்லாத மாதிரியே இருக்கும். போதுங்க, நம்ம இப்படி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு செவந்தாலே போதுங்க. ரொம்ப செவந்துச்சுன்னா ரொம்ப கடிக்கிற கஷ்டமாயிடும். இந்த ஆறிச்சுன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது இப்போ பார்த்தா இப்படி 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 இருக்கு பாருங்க. இது இப்படியோ கிறிஸ்பே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் ஆறுனா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இன்னொன்று கூட போடுறேன் நான். உளுந்து அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டுக்கு எள்ளு எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. செஞ்சதே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும்.
கொஞ்சம் ஒரு 4 நிமிஷம்லாம் எடுக்கும் இது செவக்கறதுக்கு. 2 பக்கம் திருப்பி போட்டு செவக்க வச்சிடலாம். இப்போ செவக்க ஆரம்பிச்சிச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். எங்கே வந்தாலும் இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க, ரொம்ப செவக்க வேண்டாம். இப்போ நம்ம ஸ்லிம் பண்ணிட்டு எடுத்துடலாம். இது பாருங்க இப்படி கொல கொலான்னு இருக்கு பாருங்க. ஆனால் வந்து இந்த வாங்கி கொஞ்சம் ஒரு 4-5 நிமிஷம் ஆறுக்குள்ள ரொம்ப கிறிஸ்ப் ஆகுது. இப்போ இது பாருங்க, இதை காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு செஞ்சது இங்கே பாருங்க, கிறிஸ்பாக ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்க கொல கொலான்னு இருக்கு. இன்னும் கிறிஸ்பாயிடும். சாப்பிடும்போது மொறுன்னு இருக்குங்க. இது ரொம்ப ஆறிச்சுன்னா நல்ல கிறிஸ்பாயிடும். இது உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும். இது பாருங்க சவுண்டு வராது. இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பயந்துடாதீங்க. எடுத்தது இந்த மாதிரி ஆயிடும். நான் எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். இப்போ வந்து இனிப்பு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. சவுண்டு கேட்டாலே தெரியும். கொஞ்ச நேரம் வெளியே வச்சாலே ரொம்ப கிறிஸ்பாக ஆறுனதுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.